ரமேஷ்க்கு புதியதாக ஏதாவது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை. சுரேஷு அதற்கு மாறாக போனில் விளையாடிக் கொண்டே இருப்பான். ரமேஷ் யோகா தியானம் போன்று செய்து மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தான். சுரேஷ் நன்றாக சாப்பிட்டு தூங்கினான். ரமேஷ் வகுப்பறையில் ஆசிரியரிடம் கேள்வி மூலம் தனது படிப்பை பற்றி சந்தேகங்களை தீர்த்து கொள்வான். சுரேஷ் அங்கேயும் மொபைலில் விளையாடி கொண்டிருந்தான். ரமேஷ் ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டு அறிவை வளர்த்து கொண்டான். சுரேஷோ ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை சாப்பிட்டு தொப்பையை வளர்த்தான். ரமேஷ் நல்லா ஆரோக்கியத்தோடும் அழகோடும் அறிவோடும் இருந்தான். சுரேஷோ மூளை வளர்வதற்கு பதிலாக தொப்பையை வளர்த்து வைத்திருந்தான். இறுதியாக ரமேஷ் நன்றாக படித்து நல்ல வேலையை சேர்ந்து வீடு கார் என்று வாழ்ந்தான். சுரேஷ் ரமேஷை வேடிக்கை பார்த்து வருந்தியதில் தொப்பை உருகியது தான் மிச்சம். அப்ப என்ன பண்ணணும்? படிக்கணும்.